நாம் இப்பொழுது இன்று விருதுநகர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கௌசிகான் ஆறு ஒன்று ஓடுது. இந்த ஊருக்குள்ள வந்து இங்கேருந்து கோல்வாக்குப்பட்டி போனதுக்கப்புறம் அங்கே போய் அர்ஜுனா ஆறு கூட கலக்குது. அதுக்கப்புறம் அது எருக்கன்குடி போய் சேருது. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில், அதை விருதுநகர்லேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு பக்கமாக தேசிய நெடுஞ்சாலை 44 கடந்து போனால் இந்த இடம், அதாவது பாவாளிங்க ஊர் பகுதி. இது மிக பழமையான ஊர். இந்த ஊரில் அதாவது ஊருக்குள்ளே நுழையும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன மண்டபம் ஒன்று காணப்படும். அது வந்து அதாவது இறந்து போன, அதாவது தன்னுடைய கணவனுக்காக உயிர் நீத்த ஒரு, அதாவது தெலுங்கு சமுதாய ஒரு பெண்ணை சேர்ந்த ஒரு மண்டபமாக காணப்படுது. இப்போ ஊருக்குள்ள நம்ம வந்துட்டு இருக்கோம். அதே போல ஊர் வழியில ஒரு கோவில் ஒன்றும் காணப்படுது, கிடக்குது. சட்ட பிரச்சனை காரணமாக பூட்டப்பட்டிருக்கு. இந்த ஊரில் மிகப்பெரிய குளம் இருக்குது. குளத்தாக்காக வழியா ஓரமாக தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். இந்த ஊரில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு பட்டயம், செப்பு பட்டயம் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த செப்பு பட்டயம் வந்து கட்டபொம்மன் தூக்கிலிட்ட பின்னாடி 1799 அக்டோபரில் தூக்கிலிட்ட பின்னாடி இங்கே, அதாவது நெல்லை சீமை முழுவதும், இது நெல்லை மாவட்டம், நெல்லை சீமையில் அன்னைக்கு இருந்துச்சு. இந்த மாவட்டம் முழுவதுமே அவங்க செப்பு பட்டையை வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எதிராக எந்த பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த ஊருக்குள்ளே வந்தால் உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த ஊர் மிக பழமையான ஊர் போல தான் தோற்றம் அளிக்கும். எல்லா இடத்துலையும் பழமையான வீடு இருக்கும். இப்போ நம்ம லெஃப்டில் திரும்பி போனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதே லெஃப்டில் தெரியுது இல்லையா, ஒரு சின்ன கட்டடம் ஒன்று தெரியும். அதான் அந்த செப்பு பட்டயம் அந்த காலத்தில் வெளியிட்டு, இதான் அந்த செப்பு பட்டயம் அந்த காலத்தில் வெளியிட்டது. இன்றைக்கும் அந்த கல்வெட்டு அங்கேயே தான் இருக்குது. அதான் கல் தூணில் அந்த செப்பு பட்டயத்தை அவங்க அடிச்சிருக்காங்க. இப்போ புதுசாக மொழிபெயர்த்து, அதான் இன்றைக்கி படிக்கிற மாதிரி ஒரு மொழியில் எழுதியிருக்கு. அன்றைக்கி உள்ள தமிழ் கொஞ்சம் கடுமையாக இருந்துச்சு படிக்கிறதுக்கு, வாசிக்கிறதுக்கு. எழுத்துக்கள் வேறு மாதிரி இருந்துச்சு, சின்ன மாற்றங்களோடு இருந்துச்சு. இன்றைக்கி அதை மாற்றி நம்மளுக்கு படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஊரில் பழமையான முருகன் கோவில் ஒன்று இருக்குது. இது பழமையான முருகன் கோவில் அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி சிவன் கோயிலாக இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். சிவன் கோயிலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் அந்த கோயில் இடிந்து போட்டிருக்கு, சிதிலமடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் பாவாளியில் ஜமீனாக இருந்த பொழுது அந்த ஜமீன் இதை வந்து ரெண்டாவது, அதாவது கட்டி திருப்பணிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் 2 கொடிமரம் காணப்படுது. அதே போல் பலிபீடங்கள் 2 காணப்படுது. இந்த கோவிலில் கல்வெட்டுகள் அங்கங்கே இடிஞ்சு கட்டின கோவில் திரும்பி எடுத்து கட்டினா கல்வெட்டுகள் சிதறிய வகையில் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்குது. கீழே கிடக்க கல்லையும் கல்வெட்டுகள் காணப்படுது. அதுபோல் பாண்டியர்கள் கால கிணறு ஒன்றும் காணப்படுது. இது போல் அவங்களுடைய ஜமீனுடைய பாண்டியர்கள் கால கோட்டைகள் இருந்ததுக்கு, அதுக்கு பின்னாடி நாயக்க ஜமீனாக மாறினதுனால அவங்க கட்டுப்பாட்டில் இருந்ததுக்கு. அதுக்கு பின்னாடி அதை ஒரு செட்டியார்கிட்ட இவங்க வந்து, இப்போ நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்ககிட்ட வந்து இவங்க அந்த வியாபாரிகிட்ட இவங்க அடகு வச்சுட்டாங்க. இங்கே உள்ள ஜமீன் வந்து அது அவங்கள்ட்ட இருந்ததுக்கு இப்போ மீட்டெடுத்து அந்த இடத்துல பள்ளிக்கூடம் ஒன்று கட்டியிருக்காங்க. அதை அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ நம்ம கோவிலை பார்த்து போய்கிட்டு இருக்கோம். இந்த ஊர் வீதிகள் கொஞ்சம் அகலமாக இருக்குது. சில இடங்களில் மிக பழமையான ஊராக காட்சி அளிக்குது. இந்த ஊரில், அதாவது தமிழ்நாட்டில் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் நகர் வந்து இடையில விருதுப்பட்டியாக இருந்தால் விருதுநகர் இப்போ மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி பாவாளி தான் அந்த விருதுநகராக இருந்ததுக்கு. இங்கே தான் வியாபாரிகள், வணிகர்கள் எல்லாமே இங்கே தான் தங்கி இருந்திருக்காங்க. பாவாளி வீழ்ச்சி அடைந்த பிறகு தான் விருதுநகர் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இதான் பழமையான ஊர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை போல் இந்த பகுதியில் பழமையான ஊர்கள், பல ஊர்கள் இருக்குது. அடுத்தடுத்த பதிவில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுதான் அந்த முருகன் கோயில், முன்பு சிவன் கோயிலாக இருந்தது. நான் பழனிக்குமார் மாடசாமி. அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கின்றேன்.